Good morning to all and welcome to Blue Stars online class account section. My dear students, now we are going to do the exercise number 25. You can see the question here. Sundar and Suresh are partners sharing profit in the ratio of 3:2. Their balance sheet as on 1st January 2012 was as follows. Liabilities is given and assets are there. You can see capital account Sundar and Suresh. Sundar 30,000, Suresh 20,000, and creditors 50,000, general reserve 10,000, workman compensation fund 15,000, and in asset side building 40,000, furniture 13,000, stock 25,000, debtors 15,000, bill receivable 14,000, and bank 18,000. So total is 1,25,000. And there is an adjustment for you. You can see the adjustment here is, you can see they decided to admit Sukumar into partnership for 1/4 share in the profit on the following terms. A. Sukumar has to bring in rupees 30,000 as capital. His share of goodwill is valued at 5,000. He could not bring cash towards goodwill. That the stock be valued at 20,000, the furniture be depreciated by rupees 2,000, the value of building be depreciated by 20%. Okay, you can know the problem. Now we are going to, here you have to prepare, that is you have to prepare revaluation account and balance sheet. The question la பார்த்தா தெரியும், prepare necessary ledger account and balance sheet after admission சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு necessary ledger account அப்படின்னாவே நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூஷன் வேணும், கேபிட்டல் அக்கௌண்ட் வேணும், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடலாம். இப்போது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம், revaluation account. Okay, particulars, amount, particulars, amount. சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினில் பாருங்கள். கொஸ்டின் கையில் இல்லைனா நம்மளால் சம் போட முடியாது. ஸோ கொஸ்டின் கையில் வச்சுக்கோங்க. என்கிட்டையும் கொஸ்டின் இருக்குது பாருங்கள், நான் வச்சுருக்கேன். சம்மில் பாருங்கள், சுகுமா ஹேஸ் டு பிரிங் 30,000 அஸ் கேபிட்டல். 30,000 ருபீஸ் கேபிட்டலில் கொண்டு வராங்க. பட் என்ன பண்ண, ஹீ ஷேர் குட்வில் இஸ் வேலிட் 5,000 சொல்லியிருக்காங்க. அவரோட ஷேர் வந்து 5,000. ஸோ ஸ்டாக் வேலிட் ஆகிருக்கு 20,000, பட் ஏற்கனவே 25,000 இருக்குது, அப்போ டிப்ரிசியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபர்னிச்சர் டிப்ரிசியேட் 2,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புக் பில்டிங் பார்த்திங்கன்னா டிப்ரிசியேஷன் வந்து 20%, தட் இஸ் டிப்ரிசியேஷன் சொல்லியிருக்காங்க 20%. ஓகேவா? இப்போ டிக்ரீஸ் இந்த வேல்யூலாம் ஒரு சைடு போடுவோம், இன்க்ரீஸ் இந்த வேல்யூ வந்து இன்னொரு சைடில் போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எது போடலாம், தட் இஸ் இந்த சைடு போடுறோம், நமக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குது, டிப்ரிசியேட் ஆகிருக்கு இல்லையா, ஸ்டாக் வேலிடாக 20,000 சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே பாருங்கள் 25,000 இருக்குது. ஸோ ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஸ்டாக் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோமா. ஸோ இங்கே ஸ்டாக் அக்கௌண்ட்டுன்னு எழுதும்போது நமக்கு எவ்வளோ டிப்ரிசியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் இங்கே பாருங்கள் 25,000 அங்கே இருக்குது, அதில் 5,000 டிப்ரிசியேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம மிச்சம் இருக்க 20,000 காட்ட போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள் 20,000 சொல்லியிருக்காங்களா. ஸோ இங்கே 20,000 போட்டுக்கலாம். அப்போது 5,000ங்கிறது ஸ்டாக் டிப்ரிசியேட் ஆனது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்னிச்சர் டு ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் பார்க்கும்போது தட் இஸ் அவங்களே சொல்லிட்டாங்க 2,000 ருபீஸ் டிப்ரிசியேட் ஆகிருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு பில்டிங். டு பில்டிங் பில்டிங் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா இங்கேயும் பில்டிங் வந்து ஒரு 8,000 டிப்ரிசியேட் ஆகிருக்கு, நம்ம அதை எழுதிட்டோம்.
இன்க்ரீஸ் வேல்யூ எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 10 15,000 ஆன்சர் வருது. ஸோ இங்கேயும் 50,000 போடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயும் 15,000 தான் போடுவோம் இல்லையா. 15,000 போட்டு பை லாஸ், இது என்னது, லாஸ் ஆன் ரீவேல்யூஷன். transfer to எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ரெண்டு பேர்த்துக்கு. யார் யார் அது, சுந்தர் அண்ட் சுரேஷ். சுந்தர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதே மாதிரி சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எதுவும் ரைட்டா. சரி, இப்போது இந்த ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:2 இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 15,000 இன்ட்டு 3/5 போடுவோம். அதே மாதிரி 15,000 இன்ட்டு 2/5 போடுவோம். ஓகேவா, போட்டால் இங்கே 3 டைம்ஸு, அதே மாதிரி இங்கே 3 டைம்ஸ் போடுவோம். அப்போது 9,000 and 6,000 ஆன்சர் வரும். ஓகேங்களா, இது ரீவேல்யூஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது கேபிட்டல் அக்கௌண்ட். டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் போடலாம். போட்டுட்டு பர்டிகுலர்ஸ். ஓகேவா, இங்கே 3 பார்ட்னர் பேர் போடும். ஒன்று சுந்தர், அடுத்து சுரேஷ், புதுசாக வரப்போகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகுமார். ஓகே, அதில் இங்கேயும் பர்டிகுலர்ஸ் போடுவோம். நெக்ஸ்ட்டு சுந்தர் போடுவோம், இங்கே சுரேஷ், இங்கே சுகுமார். ஓகேவா, நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும், ஃபஸ்ட் எடுத்தோடனே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் தான் எழுதுவோம். கேபிட்டல் பார்த்திங்கன்னா சுந்தர்து 30,000 இருக்குது, போட்டிருக்கோம். சுகுமார்து 20,000 இருக்குது, அதையும் போட்டுட்டோம். ஓகேவா, ஆனால் இங்கே சுகுமாருக்கு கிடையாது, சுரேஷ்க்கு 20,000 போட்டோம். நெக்ஸ்ட்டு பை பேங்க்குன்னு போடுவோம். ஏன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தட் இஸ் கேபிட்டல் கொண்டு வர இந்த 10,000 இருக்கு இல்லையா, சாரி 30,000, 30,000 கொண்டு வராங்க. அந்த 30,000 இங்கே போட்டுரும். ஓகேவா, அப்போ இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றும் இல்லை, டேஷ் போட்டலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் என்னவா இருக்குது, லாஸாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். நம்ம கண்டுபிடிச்ச அந்த 9,000 சுந்தருக்கும், தட் இஸ் 6,000 சுரேஷ்க்கும் போடுறோம். ஓகேவா, சரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள். சுகுமா ஹேஸ் டு பிரிங் ₹30,000 as கேபிட்டல். ஓகே, நான் கேபிட்டல் என்ட்ரி போட்டேன். His share of goodwill is valid at 5,000. He could not bring cash towards goodwill சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பணம் கொண்டு வர நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. யார்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இந்த ஓல்டு பார்ட்னர்ஸில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா. சரி, அதே மாதிரி இன்னொன்று அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள், ஜென்ரல் ரிசர்வ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்குது, ஒரு 10,000 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறதை இங்கே காட்டலாம். ஜென்ரல் ரிசர்வை இந்த சைடில் காட்டும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜென்ரல் ரிசர்வ். இந்த ரீவேல்யூஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது குட்வில் கொண்டு வரணும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அதே உள்ளார் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் 10,000 இருக்குது. ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 15,000 இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு பேர்த்துமே பிரித்து கொடுப்போம் இல்லையா. ஸோ ஜென்ரல் ரிசர்வ் 10,000 இருக்குது. இதை என்ன பண்ணுவோம், 3/5 அண்ட் 10,000 இன்ட்டு 2/5 போடுவோம். ஓகேங்களா. இந்த மாதிரி போடும்போது நமக்கு என்ன வரும், இப்போ பாருங்கள் 2 டைம்ஸ் போடலாமா. அப்போது 6,000, இங்கே 2,000, இங்கே பாருங்கள் 6,000, இங்கே 2 2s are 4, ஸோ 4,000. ஸோ 10,000 தான். இதை 6,000 சுந்தருக்கும் 4,000 சுரேஷ்க்கும் கொடுத்தாச்சு. இங்கே கிடையாது, சுகுமாருக்கு இல்லை. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள்,
ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு 15,000 சொல்லியிருக்காங்களா, அதையும் போட்டுக்கலாம். பை ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா 15,000 இருக்குது. இந்த 15,000 நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி 3/5ன்னு போடுவோம். அதே மாதிரி 15,000 இன்ட்டு 2/5ன்னு போடுவோம். ஓகேவா, இங்கேயும் 3 டைம்ஸ் வரும், இங்கேயும் 3 டைம்ஸ் போடுவோமா. அப்போது இது 9,000, இங்கே 6,000. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே 9,000 போடுவோம், இங்கே 6,000 போடுவோம். இங்கே நீங்கள் இந்த இங்கே காட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒர்க்கிங் நோட் தான் நம்ம காட்டுவோம். சரி, வெளியில் எழுதுவோம். இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குள்ளே வரக்கூடாது. பட் இப்போ நான் இந்த வீடியோ கிளாஸ்னால உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, பட் நீங்கள் போடும்போது இது இங்கே காட்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜென்ரல் ரேட் கொடுத்தாச்சு. அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இருந்தது, அது ரெண்டையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ரீவர்ஷன் லாஸ் இருந்துச்சு, அதையும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று சொல்லியிருக்காங்க, தட் இஸ் குட்வில். ஓகேவா, சரி. இப்போ குட்வில் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பை சுகுமார் அக்கௌண்ட், அதாவது சுகுமார் கேபிட்டல்லேருந்து வரப்போகுது. ஓகேவா, ஸோ சுகுமார் என்ன பண்ண போகிறாரு, நமக்கு தட் இஸ் 2 ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு என்ன கொடுக்க போகிறாரு, கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். அவருக்கு கொடுக்குறது எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ் குட்வில்லாக கொண்டு வரார். இந்த 5,000ல் 3/5ம் அப்படின்னு 5,000 இன்ட்டு 2/5ன்னு போடுவோம். போடும்போது நமக்கு என்ன வரும், இங்கே 3,000, இங்கே 2,000 வரும். 3,000 அண்ட் 2,000 வருமா. இங்கே அப்படி பார்க்கும்போது நமக்கு சுந்தருக்கு 3,000 போடுவோம். அதே மாதிரி தட் இஸ் சுரேஷ்க்கு 2,000 போடுறோம். ஓகேங்களா, புரியுதுங்களா. இப்போது நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண போகிறேன். எனக்கு இங்கே இடம் 10ல் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேங்க பாருங்கள், போட்டுக்கண்ணா. இப்போது நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்னா, தட் இஸ் சுகுமாருக்கு 30,000 வருது, சுரேஷ் 20, 30, 32,000 வருது டோட்டல் பண்ணும்போது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 48,000 வருது. ஓகேவா, இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதே அக்கௌண்ட் நான் இங்கேயும் போட போகிறேன். தட் இஸ் 48,000 இருக்குது, பட் அது 9,000 போயிடுச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் 48,000. நான் இது கொஞ்சம் பாருங்கள், 32,000, இங்கே 30,000. ஸோ போடும்போது மைனஸ் பண்ணுறோம். 48,000ல் 9,000 போயிடுச்சு, மிச்சம் 39,000 வரும். இங்கே பார்த்திங்கன்னா 26,000 வரும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும், இங்கே இன்னொரு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா 20,000 போட்டாச்சு. இப்போது இந்த சுகுமார் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, பை சுகுமார்னு போட்டிருக்கோம். இந்த அமௌண்ட் என்ன இருக்குது இங்கே, தட் இஸ் சுகுமாருக்கு கொடுக்குது. ஸோ இங்கே குட்வில் 5,000 கொண்டு வந்தாங்க, அது கேஷாக கொண்டு வரல இல்லையா. அப்போது கேபிட்டல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும். கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இன்னும் அந்த 5,000 இங்கே கொடுக்கணும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே டு சுந்தர்ஸ் கேபிட்டல், ஓகேவா, டு சுரேஷ் கேபிட்டல் எழுதுவோம். எழுதிட்டு இப்போது சுகுமார் எவ்வளோ தர வேண்டியது, ஒரு 3,000ம் ஒரு 2,000 தர வேண்டியது. ஸோ இது போக மிச்சம் 25,000 மட்டும்தான் இப்போ கேபிட்டலாக இருக்குது. சுகுமார் கொண்டு வந்த கேபிட்டல் 30,000, ஆனால் 5,000 என்ன ஆயிடுச்சு, குட்வில்லாக கொடுக்கணும். அப்போ போக மிச்சம் நமக்கு இருக்குது 25,000. அப்போ ப்ராட் டவுன் பண்ணும்போது 39,000, 26,000 அண்ட் 25,000 வரும். ஓகே, இங்கே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவோம் இல்லையா. இங்கே டு பேலன்ஸ் கேரி டவுன் போடுவோம். ஓகேங்களா, இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம இந்த புதுசாக கண்டுபிடிச்ச என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்வில் ட்ரீட்மெண்ட்டு தான். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போடலாமா, போடலாம். பேலன்ஸ் ஷீட் போடும்போது
இப்போது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேபிட்டல் அக்கௌண்ட் தான் இல்லையா. கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்னு போட்டிருக்கோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது சுந்தர், அதுக்கப்புறம் சுந்தர், சுரேஷ், சுகுமார், இவங்க 3 பேர்த்தோட கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் இங்கே எழுத போகிறோம். தட் இஸ் 39,000, 26,000, 25,000 இது 3 ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் காட்டுவோம் இல்லையா. ஸோ நமக்கு 90,000 வருது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள் கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க, அது நம்ம எடுக்கல. ஸோ அதில் கிரெடிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறது ஒரு 50,000, நம்ம அதையும் போட்டுக்கிட்டோம் சரியா. இப்போது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் எடுக்க வேண்டாம், ஜென்ரல் ரிசர்வ் நம்ம எடுக்க வேண்டாம், விட்டுடலாம். அதே மாதிரி அசட் சைடில் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங், நம்ம புக்கில் இருக்க மாதிரி எடுத்துப்போம் ஓகேவா. பில்டிங் பார்த்திங்கன்னா அதோடய வேல்யூ வந்து 40,000 சொல்லியிருக்காங்க, 40,000 போட்டுட்டோம். அதே மாதிரி அதில் டிப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ லெஸ் டிப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 8,000 இருக்குது, அதை நான் மைனஸ் பண்ணிவிட்டு 32,000 அவுட்டர் காலத்தில் காமிச்சிடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம போட போகுது ஃபர்னிச்சர். பாருங்கள் ஃபர்னிச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 13,000 இருக்குது, அதுக்கும் டிப்ரிசியேஷன் இருக்குது, லெஸ் டிப்ரிசியேஷன். அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2,000 சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ணுறோம். மிச்சத்தை 11,000 அவுட்டர் காலத்தில் காமிச்சிட்டோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸ்டாக் இஸ் வேலிட் அட் 20,000 சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டாக் நம்ம அது எதுவும் காட்ட வேண்டாம். தட் இஸ் 25,000 அந்த ஸ்டாக்கு. இப்போது என்ன இருக்குது, லெஸ் டிப்ரிசியேஷன் ஒரு 5,000 போக மிச்சம் 20,000 நம்ம அவுட்டரில் காட்டுறோம் ஓகேவா. அதுக்கப்புறம் டெட்டர்ஸ் பாருங்கள், டெட்டர்ஸ்க்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஸோ நம்ம அப்படியே போடலாம். 15,000 இருக்குயா, டெட்டர்ஸ் வந்து பாருங்கள் 15,000 தான் இருக்குது, போட்டுருங்க. 15,000 இருக்குது இல்லையா, அதை அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பில் ரிசிபிள் இருக்குது, பில் ரிசிபிள்ஸ் இருக்குது, அது ஒரு 14,000 இருக்குது. கொஸ்டின் கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் போட முடியும். நெக்ஸ்ட்டு பேங்க் இருக்குது. பேங்க்கில் பார்த்திங்கன்னா இப்போ கையில் இருக்க காசு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 18,000 இருக்குது. ஸோ அந்த 18,000 போட்டுறேன். அது கூட ஆட் சுகுமாஸ் கேபிட்டல், யார் கொண்டு வராங்க, சுகுமார் கொண்டு வராரு இல்லையா, மாஸ் கேபிட்டல். ஹீ இஸ் பிரிங்கிங் 30,000 as கேபிட்டல். அந்த 30,000ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிச்சத்தை 48,000 டோட்டல், அதை நான் அவுட்டரில் போட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது நம்ம பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகணும், டேலி ஆகணும். ஆகுனா இட்ஸ் கரெக்ட். பாருங்கள் ஆட் பண்ணுங்கள். 90,000 இங்கே ஒரு 50,000 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 1,40,000 வந்துருச்சுங்களா. சரியா, அது இங்கே பாருங்கள் 32,000, 11,000, 20,000, 15,000, 14,000, 48,000 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக 32, 42, 43 ஆட் பண்ணும்போது நமக்கு 1,40,000 வருது கரெக்டாக. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டு கரெக்டாக இருக்குது ஓகேவா. இவ்வளோ தான் நம்ம சம்மு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் நீங்கள் சம் போடலாம், பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாமா ஸ்டூடெண்ட்ஸ்.